இன்றைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் உலகம் புரியலை, படிக்கிறான், மார்க் வாங்குறான், ஆனால் உலகம் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஜென்சிங்கிறவங்கள ஜென்சிகளுக்கு 2K கிட்ஸுகளுக்கு உலகம் தெரியலைங்கிற ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஏனென்றால் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, முந்தி இருந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள்லாம் 2000க்கு முன்னாடி பிறந்தவங்க, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க நிறைய பேருக்கு உலகம் தெரியலைங்கிற ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா உலகம் மாறுது, வேகமாக மாறுது. இந்த 2, 4, 6, 8 இப்படி போகிறாது. 2, 4, 8, 16, 32, 64 அப்படி போகுது. அப்படி போகிறது நம்முடைய வாழ்க்கையை நிறைய பாதிக்குது. உலகம் முழுசும் இருக்கிற பல்வேறு மாற்றங்கள் நமக்கு நான் விரும்புகிறோமோ விரும்பலையோ வந்து சேருது. இப்போ நம்ம யாராவது பகலில் லைட் போட்டுக்கிட்டு போகிற காரை, பஸ்ஸை பார்த்தோம்னா சிரிப்போம். ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம 2 வீலர்லேயே நம்ம காசுலேயே லைட்டை போட்டுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், முந்தியெல்லாம் என்ன லூஸ் ஆடாவேன் பகலில் லைட்டை போட்டுக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே லூஸ் ஆகிட்டோம், வேறு வழியே இல்லை. அவன் கொடுக்குற வண்டியை வாங்கிட்டு போனால், நான் கூட அப்படி ஒரு வண்டி வாங்கினேன். ஏப்பா அந்த பகலில் எரியிற லைட்டை நிறுத்த முடியாதுங்க, அது அங்கே இருந்து வந்தது. ஏன்டா அவங்க லூஸ் ஆடா பகலில் லைட் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா, அவங்க நாட்டில் எப்பவும் பனி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லது இருளோன்னு இருக்கும். பனின்னா ஏற்ற மாதிரி வர்றவங்க தெரியாது, அதுக்கு லைட் போட்டு தான் போகணும். சரி, அவங்க நாட்டில் போடுறாங்க, நமக்கு எதுக்குடா லைட்டு? இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதுபோல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. திடீர்னு பவுன் ஒரு உச்சத்தை தொட்டதுங்கிறான். எந்த உச்சத்தை தொட்டா அடுத்த நாள் இன்னொரு உச்சத்தை தொட்டு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு உச்சத்தை தொட்டது. பயமாக இருக்குது. நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. அந்த சோகத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது சோகம் இல்லை, அந்த கல்யாணத்துக்கு பவுன் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பவுன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க பாப்பா. 1972, ரொம்ப கூட இல்லை, 38, 48, 58, 60 வருஷம் ஆகுதுங்களேன் வச்சுங்களேன். 60 வருஷத்தில் அப்போது நான் வாங்கின ஒரு பவுன் விலை தெரியுமா? யாராவது ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்பா. அவங்க சொன்னது கரெக்ட், 200 ரூபா. இப்போ நான் வாங்கி எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் போய் பவுன் வாங்கினேன். ஒரு பவுனு 200 ரூபாங்க. இப்போ என் பேத்திக்கிட்ட ஒரு பவுனு 200 ரூபாய்க்கு வாங்க. அப்பா தாத்தா, ஒரு பவுனு 200 ரூபா நீங்கள் வாங்கினீங்க, நம்ப மாட்டேங்கிறான். அதே மாதிரி என் பேரங்கிட்ட இந்த சிமிலி விளக்கு இருக்குல்ல, சிமிலி விளக்கு, நிறைய பேருக்கு சிமிலி விளக்குன்னு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். சிமிலி விளக்கு பெருசு தான் இருக்கும், அதுக்கு கீழே மண்ணெண்ணெய் ஊற்றுற ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அது மேலே ஒரு சின்ன திரியை போட்டு அது எரியும், துணுண்டு தான் இருக்கும், முட்டை பல்பு. இந்த பல்பு தான் நான் SSLC படித்தேன் அப்படின்னா, தாத்தா அளவு இல்லையா தாத்தா, அவங்க கதை விடுறதுக்கு தாங்க முடியல தாத்தாங்கிறான். நம்பவே மாட்டேங்கிறான். இப்படி எப்படி மனுஷன் படிக்க முடியும்? சந்தையில் வாங்கி கொண்டாந்து காமிச்சா இது என்ன நைட் லேம்ப் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். ஏசி ஆஃப் ஆகிட்டா, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, தூங்கவே முடியலைங்கிறான். எவ்வளோ வேகமாக மாறுது உலகம். இந்த மாற்றத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு புத்தகம் இங்கே கூட இருக்கும், நீங்கள் வாங்கி பாருங்கள், அறிவியல் வரலாறுன்னு ஒரு புத்தகங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், அறிவியல் வரலாறு அந்த புத்தகத்துக்கு பேர். அந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை இருக்குங்க, பக்கமாக கிடையாது, 2 செய்தி, மேலே ஒரு செய்தி கீழே ஒரு செய்தி, அதான் முன்னுரையா. முதல் செய்தி என்ன சொல்லுதுன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னு கொண்டு வந்த ஒரு தீர்மானம். அது என்ன தீர்மானம் தெரியுமா? இங்கிலாந்து பாராளுமன்ற எம்பிக்கெல்லாம் போய் பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க, புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்கு, ஒரு எந்திரம் வந்திருக்கு, ஒரு பெரிய பூதம் மாதிரி வருது, அது பிசாசு மாதிரி வருது, ரயிலு பூதம் மாதிரி வர்றத அந்த ரயிலை பார்த்து ஆடு மாடெல்லாம் மிரண்டு ஓடுது, ஒரே சத்தமாக இருக்கு. எனவே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வருகிற ரயிலின் வேகத்தை மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்போ மணிக்கு 10 கிலோமீட்டர் பயங்கர வேகமா, இப்போ 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிற ஃப்ளையிங் ட்ரெயின்லாம் வருது. எவ்வளோ மாற்றி வந்திருக்கு. இதில் 2வது செய்தி என்னென்னா, 1969 நிலவுக்கு போயிட்டு வந்த இந்த டீமை போய் பத்திரிகைக்காரங்க நேராக பார்த்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் 3 பேர். அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாங்க, நீங்கள் நிலவுக்கு போயிட்டு வந்தீங்களே, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவங்க சொன்ன பதில் தான் 2வது செய்தி.
அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு 4 முறை பூமி சுற்றுறதை நாங்கள் பார்த்தோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பூமியை போல் 4 மடங்கு வேகத்தில் அவர்கள் சென்ற அப்பல்லோ 13 என்கிற ஏவுகணை மாதிரி அது ஒரு ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டில் 4 மடங்கு சூரியனை விட, பூமியை விட 4 மடங்கு வேகத்தில் சுற்றுகிற ராக்கெட்டில் நாங்கள் போனோம். அப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தை 8 கிலோமீட்டராக குறைக்கும்படி ஒரு தீர்மானம். ஒரு நாளைக்கு 4 முறை சூரியனை பார்க்கிற ஒரு வேகம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் அறிவியல் வரலாறு, அந்த புத்தகத்தினுடைய முன்னுரை. அவ்வளவு வேகமாக மாறுது உலகம். இந்த மாற்றத்தில் பெரியவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன? சின்ன பசங்க நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. உண்மைதான். இன்னொன்று, வாழ்க்கையவே தெரியாமல் இவங்க எப்படி வாழ போகிறாங்களான்னு தெரியல. இன்னொரு நடந்த நிகழ்ச்சி இன்னொன்று சொல்லியிருக்கேன். நான் பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே வர்றேன். தஞ்சாவூரில் ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற என்னுடைய நண்பருக்கு ஒரு பாராட்டு விழா, அவரோட பணி ஓய்வு விழா, 60 வயசில். சரி, நண்பராச்சின்னு போனேன். எல்லாம் பேசினோம். நான் பேசியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அவரை நன்றி சொல்லிட்டு வரோன்னு, ரொம்ப விழா சிறப்பாக நடந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, விருதும் வாங்கிட்டு விடைபெறீங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, நல்லா படிப்பானே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டேன். அவர் கையை பிடிச்ச கையை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்க, நல்லா இருக்கான், நல்லா தான் இருக்கான்னாரு. நல்லா இருக்காங்கிறதுக்கும் நல்லா தான் இருக்காங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு. இருக்கான், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படித்தான், நல்ல காலேஜ் வேலை கிடச்சிது, நல்ல காலேஜில் நல்ல மார்க் வாங்கினா, கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிது, எடுப்பில் நான் கடைசியாக வாங்கின சம்பளத்தை என் மகன் முதல் மாத சம்பளமாக வாங்கினான். எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா? தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. ஏங்க, உங்களுடைய கடைசி சம்பளத்தை அவன் முதல் சம்பளம் வாங்கி, இதை விட பெருமை வேற என்னங்க இருக்குது அப்படின்னு. எல்லாம் ரைட் தான். நல்ல சம்பளம் வாங்கினா, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா தான் இருந்தாங்க. 1 வருஷம்தான் ஆகுது, டைவர்ஸ் கேட்குறான். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்றைய தலைமுறைக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. 1 வருஷத்தை எவனாவது வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொல்லுவானா? அவர் திரும்பவும் சொன்னார், நானும் என் மனைவியும் அநேகமாக சண்டை போட்டுக்காத நாளே இல்லை. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன. சிரிக்கிறீங்களா? சரி, ஏதோ மாற்றி நினச்சிருச்சுங்க. ஆனால் வெளியிலேயே தெரியாது. அடுத்த நாள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு போயிட்டு இருப்போம். டைவர்ஸ் பற்றி நாங்கள் நினச்சதே இல்லை. குடும்பம்னா சண்டை வரத்தானே செய்யும். வள்ளுவர் அதையும் சொல்கிறாரு. குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும், வரும் அப்படிங்கிறாரு. நான் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், கல்யாணம் ஆன நாளில் இருந்து நாங்கள் என்ன சண்டையே போட்டுக்கிட்டு இல்லைங்கிறவங்க கை தூக்கும் பார்ப்போம். கல்யாணம் நாளில் இருந்து ஒரு நாள் கூட நாங்கள் சண்டையே போட்டுக்கிட்டு இல்லைங்கிற கை தூக்குங்க. நல்ல வேலை ஒருத்தரும் தூக்கலை. தூக்கி இருந்தால் அவங்க வாழ தகுதியில்னு அர்த்தம். சண்டை போட்டுக்கணுங்க, அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் சமாதானமாகிற அந்த நுட்பம் இருக்குல்ல, அது அறிந்தவர் அறிவாராக. அவங்களுக்கு தான் புரியும். ஒருத்தன் சொன்னால், நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, சண்டையே போட்டுக்கிட்டது இல்லை. அப்படியா? எப்படிரா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போன வந்தேன். அது மாதிரி வெளிநாட்டில் இருந்தால் வேணா சண்டை. சில பேர் ஃபோன்லேயும் விடாமல் சண்டை போடுவான். நான் அப்போ சொன்னேன், நீ கேட்கல, இப்போ பாரு அப்படி ஆகி போச்சு, நான் சொன்னதை கேட்குறியா நீ அப்படின்னு கத்துவான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சண்டை போட்டுக்குங்க, அந்த சண்டை நீடிக்காமல் பார்த்துக்குங்க, சண்டையே இல்லாமையும் விட்டுறாதீங்க. அந்த சண்டை சந்தோஷமாக மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி சண்டையாக இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கக்கூடாது சொன்னவர் வள்ளுவருங்க. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல். சோத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? உப்பு அள்ளி கொட்டினா சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாமையும் சாப்பிட முடியாது. வள்ளுவர் சொல்கிற உதாரணத்தை பாருங்க. உப்பு இல்லாமையும் சாப்பிட முடியாது, உப்பு அள்ளி கொட்டினாலும் சாப்பிட முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் எப்படி சாப்பாடு நல்லா இருக்குமோ அதுபோல் தேவையான அளவுக்கு சண்டை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அந்த வள்ளுவர், எவ்வளோ அனுபவஸ்தராக இருக்கணும். இன்றைக்கும் வள்ளுவரை படிப்பதற்கு உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, 120 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே தமிழ் நூல் திருக்குறள். இங்கே நம்ம அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு 5-6 மொழி பேர் தெரியுங்க. மொழி தெரியும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ் அரைக்குறை,
இங்கிலீஷ் காக்கரை, மற்றதெல்லாம் நகிமாலும். 120 மொழி பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் 120 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நரிக்குறவத்து நண்பர்கள் இருக்காங்களே, நரிக்குறவ ஊர் ஊராக போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கு, கரிபோலின்னு பேர். அந்த மொழி பேர் கரிபோலின்னு பேர். அந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அண்மையில். இப்படி உலகம் முழுவதும் அதிகமாக பரவி இருக்கிற ஒரு நூல் என்றால் திருக்குறள் தான். இன்னொன்று, திருக்குறளை பற்றி ரொம்ப சந்தோஷமானது 2 வரி தான். இந்த பசங்களை மனப்பாடம் பண்ண சொன்னால், நீங்கள் 8 வரியை கொடுத்துங்களேன், கொண்டுட்டாங்கடா நம்மளை, அன்றைக்கி கொண்டுட்டாங்கடா, நாளைக்கு 8 வரி படிக்க சொல்கிறாங்கடா. ஆனால் 2 வரி படிக்கிறான்னா அதுக்கும் கோவிச்சுக்கிறான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்காதற்கத்தக அப்படின்னு நம்ம நம்பர் டீச்சர் வந்து பசங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், முறைப்பாங்க. வள்ளுவர் செத்து போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்க சொல்லி உயிரை வாங்குறாங்க, இவர் சாக மாட்டேங்கிறாரு, மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். ஆனால் நாம் வள்ளுவர் சொன்ன திருக்குறளை மனப்பாடத்திற்காக மட்டுமல்ல, மார்க்குக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக படித்தோம்னா அது நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக உதவுகின்றது என்று சொன்னவர் யார் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் உங்கள் அருகில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்து இமயம் வரை உயர்ந்து குடியரசுத் தலைவராக வந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. திருக்குறள் தான் என்னை உயர்த்தியது அப்படின்னு நம்மகிட்ட சொன்னால் அது பெருமை இல்லை. ஐநா சபையில் போய் சொன்னார். இந்திய பாராளுமன்றத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்முடைய பிரதமர் கூட அவ்வப்போது திருக்குறள்லாம் சொல்கிறாங்க. அப்போ திருக்குறள் நமக்கு மட்டுமானதல்ல, உலகம் முழுவதுக்குமானது. அதை படின்னு சொன்னால் நம்ம பசங்க கொஞ்சம் வருத்தப்படுகிறாங்க. ஆனால் அதை தவிர வேறு எதையும் நாம் இப்போதைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு, வளரும் இளம் தலைமுறைக்கு, ஜென் ஜிக்கு, 2K கிட்ஸுக்கு சொல்லக்கூடிய தினம் ஒரு குறள் படி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புள்ள நூல் என்பதால் இந்த திருக்குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதில் 3 இருக்கு, 3 பிரிவு. 3 பிரிவில் அறத்துப்பால், இன்பத்து பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒரு திருத்தம் வச்சுக்கோங்க. இன்பத்துப்பால்னு நம்ம தான் இப்போ போட்டிருக்கோம், புத்தகத்திலலாம் போட்டிருக்கோம், பாட புத்தகத்தில் போட்டிருக்கோம். ஆனால் அவர் வச்ச பேர் காமத்துப்பால்னு பேர். மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார்னு அவர் எழுதி வச்சுட்டார். காமம்னா கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போச்சு. இப்போ காதலே கெட்ட வார்த்தை, காதலே கெட்ட வார்த்தை. இன்பம்னு அதை நம்ம பிரித்து போட்டுக்கிட்டோம் புத்தகத்தில், அண்மை கால புத்தகங்கள் இருக்கிறதுனால. இந்த 3ஐயும் பேசுவதற்கு தகுதி வாய்ந்த பேச்சாளர்கள், தமிழ் அறிஞர்கள் திருக்குறளில் நன்கு மனவுட்டு, அதாவது நீங்கள் ஒரு பழப்புக்காக படிக்கிறது இல்லை, மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிறது இல்லை, அப்படி மனம் தோய்ந்து ஆய்ந்து படித்த 3 துறையிலும் வல்லுநர்கள் வந்திருக்காங்க. நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி முன்னுரையாக சில விஷயம் சொல்கிறதுக்காக நான் அதுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வர்றேன். திருக்குறளுக்கு உரையெல்லாம் வேண்டியதில்லைங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானாகவே புரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் தமிழை ஆழ்ந்து கற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த நூலையும் விட தகுதியானது திருக்குறள். அதுக்கு உரை வேண்டியதில்லை. ஆனால் உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழில் அதிகமான உரை கண்ட நூல் திருக்குறள் தான். ஆனாலும் இன்றைக்கு வரை விற்று கொண்டே இருக்கிறது. இது என் கையில் இருக்கு பாருங்க. நம்ம ஊர் ஐயா வா சுபா மாணிக்கம் என்கிற கல்லூரியில் போய் படிக்காத தமிழ் மிகப்பெரிய அறிஞர், அவர் எழுதுகிற புத்தகம் 25 ரூபா விலை. தயவு செய்து உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது யாருடைய உரையாவது ஒரு உரையை வாங்கி கொண்டு போய் உங்கள் குழந்தைகளிடம் கொடுத்து தினமும் ஒரு திருக்குறள் வயதுக்கு ஏற்றவாறு தினமும் 2 அப்படி படிக்க சொன்னீங்கன்னா நாம் அவர்களுக்கு வேறு எந்த சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் வள்ளுவர் வாழ்க்கையின் வழிகாட்டி, வெறும் மனப்பாடத்திற்காக அல்ல. அவர் சொல்லுவார், அறிவு அற்றம் காக்கும் கருவியும் ஒரு இடத்துல. அறிவாளியா முட்டாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம என்ன ஒரு கணக்கு வச்சுருக்கோம், நிறைய மார்க் வாங்கினா நம்ம பற்றியா ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், என்ன மார்க் வாங்கியிருக்கான் பாரு. மாணவர்கள் சில நேரம் முதல் மதிப்பெண் வாங்கினோடனே தொலைக்காட்சியில் படம் வரும், செய்தித்தாளில் படம் வரும், இவர் நான் முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவர், அம்மா கேக்கு விட்டுக்கிறார். அவருடைய பள்ளி தலைமை ஆசிரியர் கேக்கு விட்டுக்கிறார் வரும். அவன் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக, ஒரு விளையாட்டு வீரனாக, அல்லது ஒரு துறை சார்ந்த அறிஞனாக, உலகம் போட்டுகிற அல்லது இந்தியா போட்டுகிற ஒரு மாபெரும் துறை மேதையாக வந்திருக்கிறான். இவன் தான் ஒரு காலத்தில் 10th ஃபஸ்ட் மார்க் வாங்கினான், இவன் தான் 12th ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க செய்தி என்னைக்காவது வந்திருக்கா?
வராது. ஏன் வராது? ஏன் வராதுன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்கினவன் முதல்ல சொன்ன மாதிரி, அப்புறம் நல்ல ரேங்க், நல்ல காலேஜ், நல்ல கல்யாணம், புள்ளக்குட்டி, ஒரு வீடு வாங்குவான், கார் வாங்குவான், பேங்க் பேலன்ஸு செத்து போயிடுவான். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னா பாரதிதாசன். அப்படி போவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று திருக்குறள் நமக்கு எளிமையாக சொல்லி தந்திருக்கிறது. அதை கூட நோட்ஸ் வாங்கி தான் படிக்கணும்னு நிலைமை வரக்கூடாது. இதை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். திருவள்ளுவருக்கு அதான் கதி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன, வள்ளுவர் பரீட்சை எழுத வர்றாரு. நம்ம ஊரில் வள்ளுவர் பரீட்சை எழுத வர்றாரு. என்ன பரீட்சை? திருக்குறளில் பரீட்சையில். வள்ளுவருக்கு திருக்குறள்லேயே பரீட்சையா? ஆமாம். சரி, எத்தனை மார்க் வாங்கினாரு? ரொம்ப ஆர்வமாக கேட்குறோம்ல. அவர் எழுதினார், வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வு எழுத போனார், பாவம் பரீட்சையிலே தோல்வியுற்று போனார், காரணம் படிக்கவில்லை கோனார். நோட்ஸ் படிக்கலைன்னா வள்ளுவர் திருக்குறளில் பெயிலு. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வாழ்க்கை நெருக்கடிகள், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மார்க் வாங்கியும் அறிவில்லாமல் இருக்கிற சூழ்நிலை ஒரு பக்கம். இவற்றுக்கு இடையில் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் புத்தகங்களை முடிந்தவரை வாங்குவதும் படிப்பதும் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதும், குறிப்பாக திருக்குறளை அறிமுகப்படுத்தும். இப்போ நாங்கள் வரும்போது கூட புதுக்கோட்டையிலேருந்து வந்தோம். காரில் வரும்போது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போனோம். ஏன்னா அந்த கடை பேர் என்ன சுந்தர், அந்த டீ கடையில் எழுதி போட்டிருந்தாங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். சந்தோஷமாக இருக்குது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்யின். சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் மயமாக இருக்கிறார். ஒரு டீ கடையில் எழுதி போட்டிருக்காங்களேன்னு. ஆனால் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தான், என்னமோ எழுதி போட்டிருக்காங்க, என்ன அது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். வள்ளுவரா? வள்ளுவர் தாடி வச்சிருப்பாரு அவரா? ஆமாம். ஆனால் ரொம்ப நாளாக காணுமே இவரை அப்படின்னா. என்னடா அவரை காணுங்கிற? இல்லை, பஸ்ஸிலலாம் எப்பவும் தொங்கிக்கிட்டு இருந்தார், இப்போ கொஞ்ச நாள் அவரை காணுமே. பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு இருந்தாரா? ஆமாம், நிறைய பஸ் வச்சுருந்தாரு, ஒருவேளை நஷ்டமாயிடுச்சோ அதனால் ஆளை காணுமோ. அவன் என்ன சொல்கிறான், திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, அதில் படம் இருந்துச்சு, இப்போ அவரை காணும்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தன் கேட்டான், அது ஏன்டா நிமிர்ந்து நிற்கிறவர் நேராக நிற்காம கொஞ்சம் நெளிஞ்சு நிற்கிறாரு? அந்த திருக்குறளை பார்த்து பேசுகிறவன் வள்ளுவர் படத்தை பார்த்துட்டு அவன் இன்னொருத்தன் சொன்னான் கடுப்பாயி, ரொம்ப நாளாக உட்காந்துருந்தார்ல, எந்திரிச்சவொன்னே கொஞ்சம் இடுப்பை பிடிச்சிருக்கும், கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு நிற்கிறாரா. இப்படியெல்லாம் ஓடுற இது உண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வள்ளுவர் நம் வாழ்க்கையை 3ஆக பகுத்தார். அறம், பொருள், இன்பம். இந்த 3 பாலிலும் அவருக்கு விருப்பமான நூல்களை குறள்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 3 எதில் அவர் சிறந்து விளங்குகிறார்? இந்த முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற கேள்விக்கு 3 தமிழ் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அறத்துப்பாலே என்று பேசுவதற்காக திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரி காவேரி மகளிர் கலைக்கல்லூரி, அந்த கல்லூரியின் தமிழ் விரிவுரையாளராக இருக்கிற முனைவர் நுண்ணுயிரியல் துறையில் முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சிறு வயதிலிருந்து நான் அறிவேன். அந்த கல்லூரியில் பேச போன காலத்திலிருந்து அற்புதமான பேச்சாளராக அன்று பார்த்ததிலிருந்து இன்று வியந்து முயர்ந்து பார்க்கிற அளவுக்கு வந்திருக்கிற முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள் அறத்துப்பாலே என்று பேச வந்திருக்கிறார்கள். சரி, பொருட்பாலைன்னு பேசுகிறதுக்கு அது கொஞ்சம் 70 அதிகாரம். அறத்துப்பால் 38, பொருட்பால் 70 அதிகாரம். இதுக்கு கொஞ்சம் அனுபவம் உள்ளவராக வேணுமே. ரைட்டு. புதுக்கோட்டையில் திருக்குறள் கழகத்தை பன்னெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிற, திருவள்ளுவரை அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, போகிற இடங்களெல்லாம் திருக்குறளை பரப்பி கொண்டிருக்கிற, அண்மையில் தமிழ்நாடு அரசு திருக்குறள் பரப்புவதற்கென்று ஆட்சியர் தலைமையில் ஒரு குழுவை போட்டபோது அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற புலவர் கூமா திருப்பதி அவர்கள் பொருட்பாலே என்று பேச வந்திருக்கிறார். இந்த 2 பாலை பற்றியும் பேசிடலாம். இந்த 3ஆவது பால் கொஞ்சம் எட்டிப்பால் மாதிரி ஆயிடுச்சு. பாடம் வைக்கிறது இல்லை, காமத்து பாலை போய் படிக்கிறதா? ஐய, பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் பாடம் வைக்காத ஒரு பகுதினா காமத்துப்பால் என்கிற இன்பத்துப்பால் தான். இது கத்தியில் நடக்கிற மாதிரி. ஆனால் உண்மையில் காமத்துப்பாலில் இருக்கிற கவிதைகள் உங்களை படிக்க படிக்க ஆவணம் வியப்பாக இருக்கும். இப்படியா இருக்கு அப்படின்னு. அப்படி நுட்பத்தை சொல்வதற்கு ஏற்ற, பொதுவாகவே பட்டிமன்றங்களில் காதல் பகுதியிலேயே இளைஞர் கண்ணதாசனை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற
முனைவர் மகாசுந்தர் அவர்கள் இன்பத்துப்பாலே என்று பேச வந்திருக்கிறார். இந்த மூவருடைய உரையிலும் நீங்கள் எந்த இடத்துலலாம் கைத்தட்டீங்கன்னு நான் எண்ணி வச்சுக்குவேன். அதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு வச்சுக்குவோம். அப்படி வருகிற போது அவர்களுக்கு நிறைந்த பாராட்டுதலை நீங்கள் தெரிவிக்க வேண்டுமே கேட்டு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து பொழுது முதல் சுற்றாக முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற கேள்வியில் அறத்துப்பாலே என்று தன்னுடைய வாதத்தை வைக்க வருமாறு முனைவர் சாத்தம்மை பிரியாமை அவர்களை உங்கள் நிறைந்த கரவொலிகளோடு அடைக்கிறேன். ஊசியினுடைய காதுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஊசியினுடைய காதுகளின் ஓட்டை வழியாக நூலை செலுத்தினால், ஊசியினுடைய காதுகளில் இருக்கிற ஓட்டை வழியாக நூலை செலுத்தினால் அது சட்டையினுடைய கிழிசலை தைக்கும். அதுபோல மனிதர்களினுடைய காதுகள் என்கிற இந்த ஓட்டை வழியாக நூல்களை செலுத்தினால் அது மனதின் கிழிசலை தைக்கும். அப்படிப்பட்ட உயர்வான உன்னதம் பெறக்கூடிய புத்தகங்களை கொண்டாடுகிற இந்த புத்தக திருவிழாவிலே இன்றைக்கு முப்பாலில் சிறந்தது எப்பால் என்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பிற்கு உள்ளே போவதற்கு முன்னதாக அறம் இதென்றும் மரம் இதென்றும் யாம் அருகிலாத போது தமிழ் இறையனாரினுடைய திருக்குறளை ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா என்று கேட்டார் பாரதிதாசன். திருக்குறளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கெனமும் கண்டதில்லை என்று சொல்லுவார். இதை சிந்தித்து பார்க்கிற போது பாரதியார் முதலில் சொல்வது கம்பனை, இரண்டாவது சொல்லுவது வள்ளுவனை, மூன்றாவது சொல்லுவது இளங்கோவடிகளை. ஏன் வள்ளுவனை இரண்டாவதாக வைத்தார் என்று சிந்தித்து பார்க்கிற போது, கம்பன் பாடியது தெய்வமாக வந்த மனிதனை, இளங்கோ பாடியது மனிதனாக இருந்து தெய்வமாக மாறிய கண்ணகியை. ஆனால் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னது திருவள்ளுவர். அப்படிப்பட்ட திருக்குறள் திருவள்ளுவருக்கு ஏன் நடுவில் பாரதி சொன்னார் தெரியுமா? தராசினுடைய 2 பக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த 2 பக்கங்களையும் நடுவு நிலைமையோடு பார்ப்பது எது என்றால் நடுவிலே இருக்கிற அந்த தராசு முள். அதனால் பாரதி தராசினுடைய 2 பக்கங்களுக்கும் நடுவிலே திருவள்ளுவரை சொல்வதற்காக அதை இரண்டாவதாக சொன்னார். அப்படிப்பட்ட அருமை வாய்ந்த இந்த திருக்குறளினுடைய அறத்துப்பால் மற்ற 2 பாலை விட எந்த விதத்தில் சிறந்தது என்றால், நடுவர் அவர்களே, முதல் மாதம் உருவாக்கி 2வது மாதம் உடல் வருத்தி 3வது மாதம் உணவு மறுத்து 4வது மாதம் உடல் பெருத்து 5வது மாதம் மூச்சிறைத்து 6வது மாதம் சுமை கூடி 7வது மாதம் நடையாய் நடந்து 8வது மாதம் வலி அனுபவித்து 9வது மாதம் இந்த உலகத்தின் அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்து 10வது மாதம் இந்த உலகத்திற்கு ஒரு உன்னதமான உயிரை கொடுப்பவள் யார் என்றால் அவள் தாய். அந்த தாயினுடைய தாய்ப்பால் என்பது உலகத்திலேயே கலப்படம் இல்லாத பால். அப்படிதானே? அப்படிதான் நடுவர் அவர்களே? இது வரைக்கும் அதுல கலப்படம் பண்ணல. ஆமா, உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரு உணவுப் பொருள், ஒரு பால் எது என்றால் அது தாய்ப்பால். அந்த மாதிரி எந்த விதமான கலப்படம் இல்லாத ஒரு நூல் எது என்றால் திருக்குறள். இதுல அறத்துப்பாலை ஏன் நான் முதன்மை பாலாக பேச இருக்கிறேன் தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு வருடம் முழுவதும் சத்து தரக்கூடியதாக இருந்தாலும் கூட குழந்தை பிறந்தவுடன் வருகின்ற அந்த சீம்பால் இருக்கிறதே, அதுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் வரைக்கும் ஊட்டச்சத்தை கொடுக்கிற பால். அப்படி தாய்ப்பாலினுடைய சீம்பாலை போல திருக்குறளுடைய முதல் பால் அறத்துப்பால் தான் மனிதனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பயன்படுகிறது. அதனால் நான் 3 பாலில் அறத்துப்பாலை சிறப்பு என்று நான் பேச வந்திருக்கிறேன். இன்னிங்க திருவள்ளுவருடைய அறத்துப்பால்ல ஒரு திருக்குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை உயிர்க்கு என்கிற திருக்குறள். இதுல நான் யோசித்து பார்க்கிற போது இந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்கிறவனுக்கு சிறப்பு கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இதுதான் அந்த குறளுடைய பொருள். இதுல
சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு ஏன் வள்ளுவர் போட்டார் தெரியுமா? சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும்னு சொன்னாவே அறத்தோடு இருப்பவர்களுக்கு சிறப்பு வந்து சேரும், செல்வம் வந்து சேரும்ங்கிறது பொருள். ஆனால் வள்ளுவன் ஏன் செல்வமும் ஈனும்னு அங்கே ஒரு உண்மை தொகையை போட்டார் என்று யோசித்து பார்க்கிற போது ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைக்கு அப்பா பிறந்த நாளைக்கு பாப்பா உனக்கு ஒரு புது சட்டை வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சரிப்பா அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கும் போது அந்த குழந்தை கூடுதலாக போய் அப்பா கிட்ட என்ன தெரியுமா கேட்கும்? அப்பா பிறந்த நாளைக்கு எனக்கு புது சட்டை வாங்கி தரதோடு சேர்த்து கேக்கும் வாங்கி தரீங்களாப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டா அப்பா சொல்லுவார், உனக்கு புது சட்டை வாங்கி தரேன்டா கண்ணு, அதோட சேர்த்து கேக்கும் வாங்கி தரேன்னு சொல்லுவார். இதில் இந்த கேக்குன்னு சொல்றதுல அந்த ஏன் சேர்கிறது தெரியுமா? சட்டை என்பது மிக மிக அவசியமானது. ஆனால் கேக் என்பது குழந்தை கேட்பதால் அந்த குழந்தைக்கு சேர்த்து கொடுக்கப்படக்கூடியது. அதே மாதிரி இந்த திருக்குறளை ஒப்பிட்டு பார்த்தால் அறம் செய்பவனுக்கு சிறப்பு வந்து சேரும் என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு, அப்ப அறம் செய்தால் சிறப்பு மட்டும்தான் கிடைக்குமானா? இல்லடா, அறம் செய்தால் சிறப்பு மட்டுமல்ல கூடவே செல்வமும் வந்து சேரும்னு ஒரு தந்தையின் அரவணைப்பை போல வள்ளுவர் காட்டுகிறார். இதனால் அறத்துப்பாலை நான் சிறந்த பால் என்று பேசுகிறேன். அதே மாதிரி நீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 10 திருக்குறளை மனப்பாடம் பண்றதுல முதன்மையான திருக்குறள்ல ஒன்று இந்த திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை, இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த திருக்குறளின் மூலம் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லி நான் ஒரு முறை கேட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா அதை ஆராய்ந்து அறிவது தான் சிறப்பான அறிவு, அதுதான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்றார். இதுல எப்பொருள் யார் வாய் கேட்பினும் சொன்னாவே அதுக்கு அதானங்க நடுவர் அர்த்தம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனாவே அதுக்கு பொருள் புரிஞ்சிரும். ஆனா வள்ளுவர் எதற்காக 2 யார் போட்டார் தெரியுமா? இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்கு முருகப்பெருமானை சிறப்பிக்கக்கூடிய தைப்பூசம். எப்பொருள் யார் யார்னு ஏன் திருவள்ளுவர் 2 விளக்கம் போட்டார்னு ராமச்சந்திரன் ஐயா ஒரு விளக்கம் சொல்லுவார். கடவுள் இருக்கிறார்னு சொன்னவர் யார் அப்படின்னா வாரியார். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னவர் வாரியார், கடவுள் இல்லைன்னு சொன்னவர் பெரியார். இப்படி யார் யார் என்ன கூறினாலும் உன்னுடைய அறிவுக்கு எது சிறந்ததுன்னு படுதோ அதை ஆராய்ந்து செய்யின்னு அர்த்தம். நீங்க அறத்துப்பாலில் சொல்கிற ஒவ்வொரு திருக்குறளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நெறிமுறைகளுக்கும் மிக மிக தேவை. அதனால பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் தேவையில்லையா அப்படின்னா இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்போது முழுமை பெறும் அப்படின்னா அவன் அறம் சார்ந்து வாழ்கிற போது முழுமை பெறும். நம்முடைய தமிழருடைய மரபு என்ன தெரியுமா? அவதாரங்களை 10ஆக, கோள்களை 9ஆக, திசைகளை 8ஆக, கிழமைகளை 7ஆக, சுவைகளை 6ஆக, திணைகளை 5ஆக, வேதங்களை 4ஆக, கனிகளை 3ஆக, இனத்தை 2ஆக வகுத்த தமிழர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தான். ஒழுக்கம்னா அது ஒன்று தான் அப்படின்னு ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தார்களே, அந்த ஒழுக்கத்தை பேசுவது எந்த பாலில் என்றால் அது அறத்துப்பாலில். அதனால் அறத்துப்பால் சிறந்தது என்று நான் சொல்லுகிறேன். ஒன்றும் இல்லை. ஆகவே நடுவர் அவர்களே, அறத்துப்பால் இன்னும் அறத்துப்பாலுடைய சிறப்பு என்பது 38 திருக்குறள் 38 அதிகாரம் இருக்கிற எனக்கே இவ்வளவு நேரம் தான் அப்படின்னா அவர் 70 அதிகாரங்களை எப்படி பொருட்பாலுக்குள்ளே கொண்டு போய் வைப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நிறைவா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு 2வது சுற்று வருகிற போது அடுத்த என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்க உலகத்தினுடைய உன்னதம் எது தெரியுமா? நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் எது அப்படின்னா, ஒருவர் உதவின்னு கேட்டாங்கன்னா அந்த உதவியை செய்கிற இடத்திலே நாம் இருப்பது. ஒருத்தர் பசின்னு கேட்டாங்கன்னா அதை கொடுப்பது. வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா பசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுகிற அந்த உணர்வு. அதைத்தான் அம்மா பேசினாங்க, முன்னாடி பேசின ஆசிரியர் அன்புன்னு. அந்த அன்பின் உன்னதத்தை பேசுகிற பால் எது என்றால் அது அறத்துப்பால். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை, அந்த திருக்குறள் ஆகச்சிறந்த திருக்குறள். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவனுடைய அறத்துப்பாலிலே ஒரு திருக்குறள் வருகிறதே, அந்த திருக்குறளை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று அருகிலே இருக்கிற ராமேஸ்வரத்திலே பிறந்து எல்லோரும் நிற்கலாம், நடக்கலாம், உறங்கலாம் என்றிருந்த போது நினைக்கலாம், உழைக்கலாம், ஜெயிக்கலாம்னு சொன்ன நமதருமை கலாம் அவர்கள் வாழ்க்கையினுடைய முழுமைக்கும் எனக்கு திருக்குறள் பயன்பட்டதுன்னு சொன்னாரே, அந்த பயன்பட்டதை ஏன் இன்றைக்கும் கலாமை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்னா, வள்ளுவன் சொன்ன இந்த குறள் அப்படியே பொருந்தி போகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு ஜாதி மத பேதமின்றி இன்றைக்கும் கலாமையா அவர்கள் இறந்தபோது அவருடைய இறுதி சடங்கிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் அல்ல, எல்லா மாவட்டங்களிலும் இறுதி அஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு ஜாதி மதம் தாண்டி எல்லோரும் ஒரு மனிதனை கொண்டாடியது ஏன் தெரியுமா? அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை கலாம் அவர்கள் கடைபிடித்ததால். அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால், இப்படி நல்ல கருத்துக்களை அதிகம் சொல்வது அறத்துப்பாலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்துல் கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் சொன்னார். வெற்றி பெற்றதுனால அவர் அந்த குரல் சொல்லும்போது நமக்கு இன்னும் நல்ல பொழுது, அது உங்கள் ஊருக்காரருங்கும் போது உலகத்திலிருந்து உலக புகழ் பெற்ற அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்க சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு வாசகம் சொன்னாங்க. தாய்ப்பாலின் சீம்பால் போன்றது குரல். அற்புதமா, அந்த வரி ரொம்ப அருமை. தாய்ப்பாலே உயர்வானது. நீங்கள் ஆவின் பால் வாங்கலாம், ஆரோக்கிய பால் வாங்கலாம், இந்த பால் வாங்கலாம், ஆனால் கலப்படமில்லாத பால்னா தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை நீங்கள் எங்கேயும் போய் கலப்படம் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னுமே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள், தாய் உருவாகிறதுக்கான 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அப்படியே குழந்தை உருவாகிற மாதிரியே சொன்னாங்க. 1ஆம் மாதம் உடலது நெளியும், 2ஆம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும், 4ஆம் மாதம் நடந்தா இறைக்கும். அங்கே சொல்லி வந்தாங்க, கடைசியாக முடித்தாங்க பாருங்கள். அதுதான் என்னது, சீம்பால். நீங்கள் தாய்ப்பால் கூட சொல்லலாம் விளக்கம், ஆனால் சீம்பால் இல்லை என்றால் ஒரு குழந்தை வாழ்நாள் முழுவதும் துயரப்படும். ஏனென்றால் அதுதான் ஆன்டிபயாட்டிக்காக வருது. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அடுத்து மறுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு இது வேறு சொன்னாங்க, நான் 38க்கே இவ்வளோ தடுமாறுறேன், 70ஓடு வர்றாரு ஒருத்தர். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா இது வரைக்கும் நான் சாப்பிடாத பழத்தை எவன் கொண்டு தரானோ அவனுக்கு பாதி ராஜாங்கம் அப்படின்னு அறிவிச்சுறாங்க. ராஜாக்கள்லாம் அப்படி தானே அறிவிப்பாங்க. ஒவ்வொருத்தனா ஒரு பழத்தை கொண்டாந்து வச்சு திணிக்கிறான். ஒருத்தர் மாம்பழத்தை கொண்டு வந்தான், மாம்பழம் நான் சாப்பிட்டதில்லை, வாயில் வச்சு ஓங்கி அமுக்க அவன் மூச்சு திணறினானான். இன்னொருத்தன் பப்பாளி பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். பப்பாளி பழத்தை இருக்கும்போது அவனுக்கு வாயிலாம் நுர தள்ளுது. அப்போ அவன் சிரிச்சிருக்கான். வாய் கிளியுது, ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, பிள்ளை ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கதிக்கு ஆளாக போகிறானுங்கிற மாதிரி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. 38 பால் உள்ள அறத்துப்பாலுக்கே எனக்கு நேரம் பத்தலை, 70 பால் உள்ள 70 அதிகாரம் உள்ள பொருட்பாலை எப்படி திருப்பதி சொல்ல போகிறாரு சொல்லுவார். அவரும் திருக்குறள் மாதிரி சொல்லக்கூடியவர்ல. அதனால் அடுத்து முப்பாலில் சிறந்தது பொருட்பாலே என்று தன்னுடைய வாழ்த்தை வைக்க வருமாறு நல்ல தமிழ் அறிஞரும் தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பவரும், புதுக்கோட்டை மாவட்டம் முழுசும் அவர் திருக்குறள் வகுப்பு நடத்தாத ஊரே இல்லை, அரசாங்கத்தின் வகுப்புகளை நடத்திக்கிட்டே இருக்கிறார். திருக்குறள் கழகத்தினுடைய செயலாளருமான அருமை புலவர் கூமா திருப்பதி அவர்கள் இப்பொழுது பொருட்பாலே என்று தன்னுடைய வாதங்களை வைக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னை புகழ தன்னிடத்தே ஓர் சொல் இல்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி போற்றி என்று அருகிலே இருக்கிற காரைக்குடி கவிஞர் கண்ணதாசனுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, அருமையாக புத்தக திருவிழாவை 7வது ஆண்டு முடித்து 8வது ஆண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் 70 அதிகாரம் படைத்த பொருட்பாலை பேசுவது இந்த மேடைக்கு மிகுந்த பொருத்தமாக இருக்கும் என்பதனாலே தான் அதை நான் எடுத்திருக்கிறேன். 7 ஆண்டு நடத்தி 8வது ஆண்டு வருவது என்பது மிக சிறந்த ஒரு செய்தி. அதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், நடுவராக இருந்து அருமையான உரையினை தந்திருக்கிற நடுவர் பெருமானுக்கும், என்னோடு பேச வந்திருக்கிற உடன் அறிஞர்களுக்கும், தமிழ்ச்சுவையைப் போல வேற எதுவும் சுவையில்லை என்று சுவைக்க வந்திருக்கிற சுவைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் 2 உலக அளவில் தமிழினுடைய நூலை பெருமையை சொல்லக்கூடிய நூல் 2. ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். தொல்காப்பியத்திலும் எது பெருமையை சொல்லக்கூடியது என்று சொன்னால், தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். எல்லா மொழியிலும் இலக்கண நூல் இருக்கிறது. எல்லா மொழியும் எழுத்திலக்கணத்தை சொல்லும், சொல்லிலக்கணத்தை சொல்லும். ஆனால் எந்த மொழியிலும் பொருள் இலக்கணம் இல்லை. வாழ்வுக்கு பொருள் சொன்னவன் தொல்காப்பியன். அந்த பொருள் இலக்கணம் தமிழிலே இருப்பதனாலே தான் தொல்காப்பியம் உலக அளவிலே புகழ் பெற்றது. அதுபோல பொறுப்பால் திருக்குறளிலே இருப்பதனாலே தான் அது உலக அளவிலே புகழ் பெற்று இருக்கிறது. பொறுப்பாலில் என்ன செய்தி இருக்கிறது? அறத்துப்பால் என்பது நீங்க திருக்குறளுடைய அமைப்பை பார்த்தாவே தெரியும். அறத்துப்பால் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் வள்ளுவர். அறத்துப்பாலிலே தனி மனிதனுடைய வாழ்வியல், தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அவன் அடைய வேண்டிய பேறுகள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். அவன் சமுதாயத்தை தொடுகிற பொழுது பொறுப்பால் வருகிறான். இன்றைக்கு இருக்கிற மனிதன் அறத்துப்பால் அடிப்படையிலே தனி மனிதனாக வாழுகிற போது நல்லவனாகத்தான் இருக்கிறான். ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவனே ஒரு சமுதாய மனிதனாக நல்லவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இல்லை. சமுதாய மனிதனாக நிச்சயமாக நல்லவனாக இல்லை. குழலினிது அதெல்லாம் மக்கள் சுவையெல்லாம் தெரிகிறது, அவனுக்கு ரசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் எங்கோ அழுகிற, ஈழத்தில் அழுகிற குழந்தைகளுடைய குரலை, காசாவில் இன்றைக்கு பரிதவித்து தவிக்கிற குழந்தைகளுடைய குரலை கேட்கிறானா? ஏன் சமுதாய கடமை. தான் குழந்தை குசும்பு பண்ணா அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ அறிவாளியாக இருக்குன்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டு பிள்ளை குசும்பு பண்ணா எமகாதகன். பக்கத்து வீட்டு குழலினிது ஏன் தம் மக்கள் தம் மக்கள் ஒரு அப்போ ஒரு சமுதாய உணர்வு இல்லை. சமுதாயம் ஏங்க, தனியாக வந்தவனுக்கு நோய் இருக்குது, எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, சுகருக்கு கொடுக்குறாங்க. சமுதாய நோய் கொரோனாவுக்கு மருந்தே இல்லைங்க. சமுதாய நோய் கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. அதுபோல சமுதாய நோய் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அந்த சமுதாய நோய் பரவி இருக்கிற காலத்தில் திருக்குறளுடைய பொறுப்பால் தான் அதுக்கு மருந்து கொடுக்கிறது. நீங்க சமுதாயம் முழுக்க திருக்குறள், இந்த சமுதாயம் இல்லை, நான் சொல்வது தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, இந்திய சமுதாயம் அல்ல, உலக சமுதாயத்துக்கே நீதி சொல்லவன் வள்ளுவன். இப்போ ஒருத்தர் நடந்து போறார், இரவுல தங்கம் நிறைய வச்சிருக்கிறார், பணம் நிறைய வைத்திருக்கிறார். ஒரு கொள்ளைக்காரன் அவனுடைய வேலை காட்டி அவனை குத்தி விட்டு அவனுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கொள்ளைக்காரன், வழிப்பறி சொல்லுவோம், கொள்ளைக்காரன் என்று சொல்வீர்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெனிசுலா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அதிபரை கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சு விட்டு அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான். அவனை என்னன்னு சொல்லுவோம்? அவனை அதிபர்னு சொல்லுவோம். அமெரிக்க அதிபர். அதிகாரம் இருந்தால் அதிபர் என்று சொல்லுகிறோம். அதிகாரம் இல்லாத தனி மனிதன் பண்ணா கொள்ளைக்காரன் சொல்லுகிறோம். ஆனா வள்ளுவன் அப்படி சொல்லல. அதிகாரம் பண்ணவன் பண்ணாலும் கொள்ளைக்காரன் தான் வள்ளுவன் சொல்லுகிறான். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நீ அதிகாரத்தை கொண்டு கொள்ளையடித்தாலும் நீ கொள்ளைக்காரன் தான் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அந்த துணிச்சல் வள்ளுவனுக்கு மட்டும்தான், உலகத்திலேயே வள்ளுவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த கவிஞனுக்கும் இல்லை. வள்ளுவனுக்கு அழகாக சொல்றாங்க, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயற்றல், எழுதுதல் வேற, இயற்றல் வேற. எழுதுதல்னா திருக்குறள் அப்படியே எழுதுனா எழுதுதல். திருக்குறளை இயற்றணும் புதிதாக. வள்ளுவர் மாதிரி நடுவர் நிறைய நூல் இயற்றி இருக்கிறார் புதிதாகவே. இயற்றல் என்ன? புதிதாக உண்டாக்குதல். நீங்க புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை புதிதாக ஒரு நாட்டில் உண்டாக்கணுங்க. மது வியாபாரத்தை நம்பியோ மற்ற எவற்றை நம்பியோ உங்களுடைய நாடு இருக்கக்கூடாது. புதிய புதிய தொழில் வியாபாரங்களை இங்க கொண்டு வரணும். அதை இயற்றல். அப்படி இருக்கிற நாடு யாருக்கும் பயப்படாது. இப்ப மிரட்டுறாருல, ட்ரம்ப் மிரட்டுறாரா? வரியை கூட்டிக்கிட்டே போறாங்களா? எங்கிட்ட பொருள் வாங்கினீங்கன்னா, எங்கிட்ட பொருள் கொடுத்தீங்கன்னா வரியை கூட்டுறாங்களா? அதெல்லாம் மிரட்ட முடியாது. அதுதான் சுயசார்புள்ள நாடு. கியூபா என்ற ஒரு நாடு 60 ஆண்டுகளாக அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறது. ஏன்னா அவன் நாட்டில் சுய தொழில்கள்,
அவங்க நாட்டுக்குள்ளே செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய இருக்கு. அப்போ சுயசார்பு பொருளாதாரம், அதை வள்ளுவன் சொல்லுகிறான் இயற்றல். அதான் இயற்றல். இந்த இயற்றல் உள்ள இடத்துல தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. வள்ளுவர் தங்கத்தை பற்றி சொன்னாங்க, இந்த நடுவர் சொன்னாங்க. இப்போ நான் ஒரு சொல்லி, இது அரசாங்கம்லாம் ஒரு பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஏமாற்று வித்தையை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போது நான் முதல் மாத சம்பளம் 650 ரூபா வாங்கினேன். அந்த 650 ரூபா சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு 1 பவுனில் செயின் வாங்கி கொடுத்தாங்க. முதல் மாத சம்பளத்தில். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 1.25 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்பவும் 1 பவுன் தங்கம் தாங்க என்னால் வாங்க முடியுது. அப்போ என் சம்பளம் கூடியிருக்கா? உங்களை மாதிரியே தங்கமும் உயர்ந்திருக்கு. ஆமாம், என் சம்பளம் கூடலை, பொருளுடைய விலைவாசி கூடியிருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இயற்றல் இருந்ததுன்னா அது இருக்காது. இந்த தங்கம் விலையை பார்த்தீங்கன்னா யாரா இதை ஏற்றுறான்னு ஒருத்தருக்கு புரிய முடியல. உச்சத்தை தொட்டது, அப்புறம் அடுத்த நாள் திரும்ப புதிய உச்சத்தை தொட்டது. அப்படி ஒரு நாட்டுக்கு தேவையானதை வள்ளுவன் சொல்லுகிறான். அடுத்து பொருளதிகாரத்தில் முதல் இதே இறைமாட்சி தான். ஆமாம், இறைமாட்சிக்கு அடுத்து 2வது அதிகாரமாக வள்ளுவன் கல்வியை வைக்கிறான். அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்கு முக்கிய தேவை கல்வி. சரி, இப்போ கல்வி எப்படி இருக்கு? வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்? வள்ளுவன் சொல்லுகிற கல்வி இப்பொழுது இருக்கிறதா? இப்போ நான் இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறோம். இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு மாணவன்கிட்ட நீ எதுக்காக படிக்கிறேன்னு கேட்குறோம். என்னங்க சொல்லுவேன்? நான் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், அவ்வளோதானே. நான் நிறைய மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கேன், எதுக்குடா படிக்கிற? நல்லா படிக்கணும் சார், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே பெற்றோர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, டேய் நல்லா படிக்கிறான்டா, அப்போ தான்டா நல்ல வேலைக்கு போகலாம். வள்ளுவன் சொல்லுகிறான், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். டேய், நீ படிக்கிற கல்வியினால உனக்கு மட்டும் பயன்படக்கூடாதுன்னா உலகம் பயன்பெற வேண்டும். அதுதான் கல்வி. வள்ளுவன் தீர்வு சொல்லுகிறான், அதுதான் கல்வி. பக்கத்தில் இருக்க ராமநாதபுரத்து எல்லாரும் கலாம் பற்றி சொன்னாங்க. கலாம் நிறைய கோள்களை ஏவினார். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அமர்சேவா ஆசிரமம்னு ஆசிரமத்துக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள். அங்கே இருக்க கால் இல்லாத குழந்தைகள் அந்த கட்டை காலை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்தாங்க. கலாம் கேட்டார், ஏன்பா இவ்வளவு சிரமப்பட்டு நடக்கிறீங்க? அந்த கால் தான் உங்களுக்கு இருக்கே, அது கட்டை கால் கனமாக இருக்கிறது, எங்களால் தூக்கிக்கிட்டு நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார். அது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. வீட்டில் போய் கடுமையாக உழைத்தார். 6 ஆண்டுகள் உழைத்து லேசான உலோகத்தில் ஒரு காலை கண்டுபிடித்தார், செயற்கை கால். அதை தான் இன்றைக்கு உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு செயற்கை காலாக பயன்படுகிறது. கலாமை கேட்டாங்க, நீங்கள் ஏவிய செயற்கைக்கோளிலேயே மிக பெருமை உடையதாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? கலாம் சொன்னார், நான் ஏவிய செயற்கை கோள்களை விட செயற்கை காலைத்தான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய அறிவுக்கு பிறருக்கு பயன்பட்டதில்லை, அது பெருமையாக நினைக்கிறேன் என்று சொன்னார். அப்போ தாம் இன்புறுவது உலக இன்புற கன்று என்று வள்ளுவன் சொல்லுவார். அடுத்து இன்றைக்கு இருக்க கல்வி, நான் படிக்கும் போதுங்க எனக்கு கணக்கு பாடம் வராது. உங்களுக்குமா? கணக்கு பண்ண தெரியாது, கணக்கு பாடம் வராது. கணக்கு பண்ண ஆமாம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஸ்டீஃபன் ஒரு வாத்தியார் இருந்தார், நல்லா குண்டா கருப்பாக இருப்பார், ஸ்டீஃபன் சார்னு சொல்லுவார். அவர் தாங்க மேத்ஸ் டீச்சர். அவர் ஹோம்ஒர்க் போடாமல் போனீங்கன்னா இப்போ புறங்கையில் பெரிய பெரம்பு வச்சு அடிப்பார், கை வீங்கி போகும். எங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்தானே எங்கள் அம்மா என்ன தடவி விடுவாங்க ராத்திரிலாம், ஏண்டா அப்படி பண்ணுற, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனால் என்ன. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே, தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, சீவன் சார்ட்ட அடி வாங்காத, எந்த வாத்தியார்ட்டையும் அடி வாங்காத, யாரையும் ஒன்றும் சொல்லாத, பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. இப்போ நிலைமை அப்படியே மாறி இருக்குங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாத்தியாரை வீட்டில் அவங்க வீட்டில், ஏங்க எந்த பிள்ளையும் அடிக்காதீங்க, எந்த பொம்பளை பிள்ளையாவது படிக்கலைன்னா கோச்சுக்காதீங்க, அது ஏதாவது பண்ணிடும், அதட்டிடாத, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. நிலைமை அப்படியே மாறி இருக்குங்க. வள்ளுவன் அதைத்தான் சொன்னான். கல்விங்கிறது எப்படி இருக்கணும், ஆசிரியருக்கு மாணவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும், கொடுப்பவருக்கும் வாங்குவவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் வள்ளுவன். அந்த செல்வம் உடையவன்கிட்ட போய் இல்லாதவன் போய் எப்படி கேட்பான்?
எங்கிட்ட கார் இல்லை, நடுவட்ட கார் கடனாக கேட்கணும். சார் இந்த ஒரு நாளைக்கு மேலே உங்கள் காரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சி தானே கேட்பேன். வீட்டில் வந்து பிச்சை கேட்குறவங்க, அம்மா தாயை பிச்சை போடுந்தானு கேட்குறாங்க. அந்த ஏக்கத்தோடு கேட்குறாங்கல்ல, அப்படி ஏக்கத்தோடு கல்வியை வாங்கணுமா அவ்வளோன்னு சொல்லுகிறாங்க. போல் ஏக்கற்றும் கற்றார், அப்படி கற்றாதாங்க கல்வி. இப்போ இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு வள்ளுவன் தீர்வு சொல்கிறானா, கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கல்வியிலே சொல்லுகிறார். இப்போ எல்லாம் நீங்கள்லாம் புத்தக திருவிழாவில் மகிழ்ச்சியாக கூடியிருக்கீங்க. திருவிழா என்பதை எதற்காக? மகிழ்ச்சியாக கூடுவது, மகிழ்ச்சியாக பிரிவது. மணிமேகலையில் இந்திர விழாவை எப்படி நடத்தவும் சொல்றாரு, பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன். அதாவது பிடிக்காதவனை பார்த்துட்டு அகண்டு போயிடுறான்னு சொல்றாரு. அப்போதான் திருவிழா நல்லா இருக்கணும். இப்போ என்ன பண்ண தெரியுமா, பிடிக்காதவன் வீதி வழியாக தான் ஊர்வலமே விடுறேன், அந்த வழியாக தான் ஊர்வலமே போகுது. ஆகவே வள்ளுவர் என்ன சொல்றாரு, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ச்சியா கூடணும், மகிழ்ச்சியா பிரியணும், அதுதான் வந்து சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு இருக்கிற செய்திகளை எல்லாம் வள்ளுவர், இன்றைக்கு என்ன சிக்கல் இருக்கிறது அதற்கு வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்வு சொல்லி இருக்கிறான். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு பொது உடைமையாக இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் தனியாருக்கு வித்துக்கிட்டே இருக்காங்க. விற்கிறாங்களா? பொது உடைமையாக இருக்கு எந்த நிறுவனமே இன்னைக்கு இல்லை. அரசுடைமையாக இருந்து எல்ஐசியிலேருந்து பிஎஸ்என்லேருந்து எல்லாம் தனி உடைமை ஆயிடுச்சு. வள்ளுவன் கயமை என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறான். அதில் கயவர்னா யாருன்னு அடையாளம் காட்டுகிறான். என்ன சொல்கிறான், எற்றிக்குயர் உரியர் கயவர், ஒன்று உற்றக்கால் விற்றக்குரியர் விரைந்து. யாரு ஒன்னொன்னா வித்துக்கிட்டு இருக்கானோ அவன் தான் கயவன் என்று கயவனை அடையாளம் காட்டுகிறான். அப்போ நம்முடைய நாட்டில் பொது உடைமை வளர வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய சமுதாய உணர்வு வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் பொருட்பாலை படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன்.